என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்கர வெயிலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்ப நேத்து வச்ச சாதம் வந்து மிஞ்சிருச்சு. அதை வந்து நம்ம வீணாக்க கூடாதுல்ல, அதனால நைட்டே நான் தயிரும் தண்ணியும் ஊத்தி வச்சுட்டேன். காலையில அதுல பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம். பழைய சாதம் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்காதுன்னு யாருக்குமே கிடையாது இந்த வெயிலுக்கு. அதுவும் பழைய சாதம், கருவாட்டு தொக்கு, ஊறுகாய் பிளஸ் மாங்காய், உப்பு போட்ட மாங்காய் இதெல்லாம் வச்சு பழைய சாதம் சாப்பிட்றப்ப இந்த மாதிரி குண்டானே காலி ஆயிடும். அந்த மாதிரி பழைய சாதம் வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் பழைய சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பழைய சாப்பாடுனா பிடிக்கும். என்ன மாதிரியே நிறைய பேர் பழைய சாப்பாடு ஃபேவரட்டா இருப்பீங்க. அது இந்த குளிர்காலத்துல யாருமே சுட சுட சாப்பாடு தான் ஆசைப்படுவோம். ஆனா வெயில் சீசன் வந்தாலே சூடு சாப்பாடே நமக்கு இறங்காது. எப்படா மோர் கிடைக்கும், மோர் கஞ்சி கிடைக்கும், பழைய சாப்பாடு கிடைக்கும். அதுல தண்ணி ஊத்தி இந்த மாதிரி சின்ன வெங்காயம் எல்லாம் நிறைய போட்டு பச்சை மிளகாலாம் கடிச்சிட்டு சாப்பிட்டா அவ்வளோ ருசியா இருக்கும். நான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு கருவாடு தொக்கும் வச்சிருக்கேன். இதை சாப்பிட்டுக்கிட்டே அந்த கருவாடு தொக்கும் சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். நீ என்ன சாப்பிட்ற வெயிலுக்கு இதமா? நொங்கா பாரியா? இங்க வெயிலுக்கு இதமா அவங்க நொங்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கூட மாங்காய் கையெல்லாம் வளர்ப்பி கிளப்பி இப்படிதான் சாப்பிடுவாங்களா? ஸ்கூல் லீவ் விட்டதும் போதும் செம்ம சேட்டை. உங்கள் குழந்தைங்களாம் எப்படி சேட்டை பண்ண அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லீவ் விட்டதும் சாய்ஸ்டியை வந்து என்னால் வேணும் பண்ணவே முடியல. வெளியில் போய் ஆடுறாங்க. வெளியில் போய் ஆடுறதுனா வெயிலில் பாருங்க ஒரு மாதிரி அலைஞ்சு எல்லாத்துக்கும் லீவுனால எல்லா குட்டீஸுமே வெளியில தான். அதுவும் இந்த 12 மணிக்கு இன்னைக்கு என்னமோ நொங்க பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கா. இல்லைன்னா நம்ம கத்தி நமக்கும் தொண்டை தண்ணி போயிடும். எல்லாருமே வெயில தான் விளையாட்டு. கண்ட்ரோல் பண்ணதுக்குள்ளே நம்மளால முடியாம போயிடும். அது நொங்கு ரேட்லாம் செம்ம ரேட்டு. நொங்கு பிசினஸ் கூட பண்ணிடலாமா? எனக்கு ஒரு பீஸ் வந்து 10 ரூபாயாமா. 10 ரூபாவா? அந்த அளவுக்கு ரேட் இருந்துச்சு. இந்த ஒரு பீஸ் வந்து 10 ரூபா. நொங்கு எங்கேயுமே இல்லை. சாய்ஸ் வேற நொங்குங்குது. அலைஞ்சு பார்த்து பொறுமை. தண்ணி குடி சாய்ஸ்தி. தண்ணி எங்க உங்க ஊர்ல என்ன ரேட் நொங்கு போகுது அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். ரூபடி சாப்பிட போதான் எனக்கு சாப்பிட ஆசை வந்துருச்சு. அடுத்து நானும் உட்காந்து சாப்பிட வேண்டியதான். அங்கேருந்து வந்தோடனே பார்த்து கருவாடு குழம்புலாம் செம்ம வாசம் வேற கம்மன்னு அடிக்குது. சட்டியே சேர்த்து கவுங்கிறியே. நீ சாப்பிட பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சாய்ஸ்தி வா, நொங்கு சாப்பிட்டது போதும். இத்தனை இது இருந்தாலுமே இந்த வெங்காயம் கடிச்சிட்டு சாப்பிடறதுதான் டேஸ்ட் அதிகமா இருக்கு. போதும் போய் எனக்கு எச்சு ஊறுது. சாய்ஸ்டி நான் சாப்பிட போறேன், வரியா இல்லையா? எப்படி இருக்கு சாப்பாடு? மாங்க கடிச்சுக்கோ. ஊறுகாவா கருவாடு வெங்காயம் எம்மி ஊறுகாய் வாங்க போய் சாப்பிடலாம். வெயிலுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். நல்லா இதமா Hey!